தமிழ்நாடு தொழில்துறையில் 74% குறைந்து 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆஸ்டின் திமுக எம்எல்ஏ பேச்சு. அதற்கு கீர்த்தனா மந்திரி, தொழில் மந்திரி பதில். அதாவது ப்ராஜெக்ட் டுடே என்ற நிறுவனம் காசு கொடுத்தால் யாருக்கு வேணாலும் என்ன செய்தியை வேணாலும் பொய் செய்தியை வேணாலும் போடும் என்று சொன்னார். அதற்கு சப்போர்ட்டாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தினத்தந்தி பேப்பரில் இந்த மாதிரி செய்திகளுக்கு சாட்டையடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு கையெழுத்தப்படுத்த நிலங்கள் 90% கையெழுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் செய்தி. இது அப்படி அல்ல, 48% தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல தங்கம் தென்னரசு அவர்கள் பதிலளித்தார். அதாவது அந்த இடமானது அதற்கு முன்னராக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அந்த இதில் முப்போக விளையக்கூடிய 1700 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. அவைகளை ஜி2 மாப்பிளைக்கு பரிசீலிக்கதான் இந்த ஏற்பாடா என்று கேட்டுவிட்டார். அதற்கு திமுகவர்களுக்கு கொந்தளித்தனர். அதற்கு தங்கம் தென்னரசு பதிலளித்தார். அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டது உண்மையிலேயே பலவிதமான நடவடிக்கையினுடைய விளைவாக கடைசியாக தான் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தது. இந்த இடத்திற்கு தான் அனுமதி கிடைத்தது, மற்ற இடங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்கவில்லை என்றார். அதாவது கிழக்கே கடல், அங்கு இடம் கிடையாது. தெற்கே வண்டலூர் ஜூ, அதுபோக இராணுவ இடங்கள், அதுபோக கல்பாக்கம் அணுமின் நிலையம், அது போக வடக்கில் வரும்பொழுது பழவந்தாங்கல், ஏரிகள், விளைநிலங்கள், தொழிற்பேட்டைகள் என்று இருக்கிறது. அதனால் அங்கும் ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை. அதுக்கு மேற்கே தான் இந்த பரந்தூர், பன்னூர் என்ற 2 இடங்கள் இருக்கின்றன. இதில் குறைவான மக்கள் தொகை உள்ள இடத்தை குறைவானவர்களை காலி செய்ய வைக்கக்கூடியது எது என்று பார்த்து இந்த பரந்தூரை தேர்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்று சொன்னார். இதற்கு கீர்த்தனா அவர்கள் அப்படியே கொஞ்சம் கையகப்படுத்தினாலும் அதை வேறு தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னார். வேறு தொழிலுக்கு பயன்படுத்தினால் அப்பவும் மக்களை வெளியேற்றத்தானே வேண்டி வரும். அது எப்படி அதாவது ஜி2 மாப்பிளைக்கு கொடுக்கப்பட்டதாக இவர் சொல்லலாம் என்பது எல்லாருடைய விவாதமாக போனது. அது இன்னும் மேலும் விவரங்கள் உள்ளன. அடுத்த காணொலியில் நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தயவுசெய்து இந்த சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.